கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவ வார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசு நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி, அது தீத்துவுக்கு எழுதின நிருபம், அதில் 3ஆம் அதிகாரம், அதில் 6ஆம் வசனம். தீத்து 3:6. நமது கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டு நித்திய ஜீவன் உண்டாகும் என்ற நம்பிக்கையின்படி சுதந்திராகத்தக்க. அப்ப நம்ம சுதந்திரர் என்பதற்காக தேவன் அழைக்கிறார். தேவனுக்கு சுதந்திரவாளி. நம்ம சுதந்திரவாளியாக இருக்கும்படியாக கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். அழைத்தவர் உண்மை உள்ளவர். 8ஆம் அதிகாரம், ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் சுதந்திரவாளினா என்னன்றது நம்ம நல்லா தெரியும். ரோமர்கள் நிருபத்தில் 8ஆம் அதிகாரம் படிச்சு பாருங்க. அப்ப சுதந்திரவாளியாக இருப்பதற்காக பிதாவானவர் கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். அந்த நிலைமையை நம்ம உண்மையிலே போனோம்னா இயேசு கிறிஸ்து நமக்கு மூத்த சகோதரர் என்ற நிலைமைக்கு நம்ம வருவோம். அவர் பிதாவாகவும் இருக்கிறார், சகோதரனாக இருக்கிறார், ஆவியானவராக இருக்கிறார், மூன்றில் ஒன்றாக இருக்கிறார். அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம தனித்தனி ஆட்கள் தான், தனித்தனி ஆனாலும் ஒருவராக சேர்ந்து இருக்கிறார்கள் அவங்க. அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த வசனம் எப்படி ஆரம்பிக்குது பாருங்க. தமது கிருபையினாலே நான் நீதிமான்களாக்கப்பட்டு. சுயநீதியை பற்றி இது சொல்லப்படவே இல்லை. வேதத்தில் சொல்லப்படுகிற நீதிமான்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா தேவ நீதியால் நிரப்பப்பட்டவங்க தான் சொல்லப்படுகிறது. தன் சுயநீதியை பற்றி சொல்லப்படவில்லை. யோபு இருந்தார், சுயநீதியில் இருந்தார். ஆனால் தான் தன் காலத்தில் வாழ்ந்தவொடனே நீதிமானும் சன்மார்க்கமாக படிக்கிறார். சன்மார்க்கம்னா என்ன? சுயநீதியில் வாழ்வது. தேவனை நம்புறவங்க தான் என்ன இல்லை, தேவனை விசுவாசிக்கிறவங்க தான். ஆனால் சுயநீதியில் ரொம்ப வாழ்ந்த ஒரு மனிதர் அவர். ஆனால் தான் தேவன் அவர்கிட்ட சொல்றாரு இல்லைன்ட்டு. அந்த கடைசி பதெல்லாம் படிச்சீங்கன்னா தெரியும். நம்ம 30ஆம் அதிகாரத்துக்கு மேலே யோகுல படிச்சீங்கன்னா தேவன் அவருடன் பேசுவதை நம்ம பார்க்கலாம். நீ எந்த இடத்துல இருந்த, உன் நீதி என்ன ஆச்சு அப்படின்னு. அப்ப தமது கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப நீதிமான்களாக்கப்படுவதுன்னா எப்படி? தேவ கிருபை நமக்கு வேண்டும். தேவ கிருபை நமக்கு எப்படி கிடைக்கும்? அன்னதினமும் அவர் சமூகத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது தேவன் கிருபை உள்ளவர் தான். எல்லாருமே கிருபை உள்ளவர் தான், உண்மைதான். வேதம் உண்மையிலே படிக்கிறோம். எல்லா கிருபை உள்ள மனிதர்கள் தான் நம்ம. தேவ கிருபை இல்லாட்டி நம்மளை இருக்கவே முடியாது. கிருபை இல்லாட்டி நம்ம நிற்பதும் ஆகாமல் இருப்பதும் உன்னுடைய சுத்த கிருபையை வேதத்தில் படிக்கிறோம். அதுதான் உண்மை. ஆனால் அந்த கிருபையில் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி கிருபை, நம்மளை பாவத்திலிருந்து மீட்டெடுத்து கொண்ட கிருபை. ஆனால் ஒரு சிலவங்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருப்பாங்க. ஒரு சிலவங்களை பார்த்தீங்கன்னா பயங்கர ஊழியம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு சிலவங்க பார்த்தீங்கன்னா சாதாரண நாமில கிறிஸ்தவர்களாக இருப்பாங்க. ஏன்னா அந்த கிருபையை சரியாக பயன்படுத்தி கொள்ள நமக்கு தெரிய வேண்டும். தேவ கிருபையை சரியாக பயன்படுத்தி கொள்ள தெரிய வேண்டும். சரியாக பயன்படுத்துகிறவங்க யாருன்னா சுதந்திரவாளி என்று புரிந்து கொண்டவர்கள் அதை சரியாக பயன்படுத்துகிறாங்க. அப்பா அவங்களுக்காக ஒரு பெரிய மாளிகையை கட்டி வச்சிருக்காரு. கட்டி வச்சு சாவியை அவங்க கையில் கொடுத்துருக்காரு. சாவியை திறந்து வீட்டுக்குள்ளே போக வேண்டிய பொறுப்பு உங்கள் பொறுப்பு. எனக்கு எந்த ரூம் வேணும்னு இப்போ செலக்ட் பண்ண வேண்டிய பொறுப்பு உங்கள் பொறுப்பு. அவ்வளோ பெரிய மாளிகையில் நீங்கள் தரையில் தான் படுப்பீங்கன்னா அது உங்களோட விருப்பம். அதுதான் அந்த தேவனுடைய சுதந்திரவாளினா என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அது புரிந்து கொண்டவங்க தான் தேவனுக்கு பிரியமானபடி எங்கேயோ போயிடுறாங்க, ஏதோ ஒரு இடத்துல இருக்காங்க. அது புரிந்து கொள்ளாமல் இருக்கவங்க அந்த மலையைக்குள்ளே தான் இருக்கும். இல்லை அந்த மலையைக்குள்ளே தான் இருக்காங்க. ஆனால் சுதந்திரவாளியாக அதை புரிந்து கொண்டவங்க அந்த சுதந்திரத்தை பயன்படுத்துகிறாங்க. தேவனுடைய கிருபையை முழுமையாக தெரிந்து கொள்கிறாங்க, பயன்படுத்துகிறவர்கள் அவங்க. அப்போ நம்மளும் அப்படி இருப்பதற்காக கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். அப்போ பாருங்களேங்க, நம்ம தேவனுடைய சுதந்திரத்தை வீணாக நம்ம வேஸ்ட் பண்ணாமல் சுதந்திரவாளியாக அழைக்கப்பட்டிருப்பதை உணர்ந்து அதில் நிலைத்து நிற்பதற்காக கர்த்தர் நம்மளை அழைத்து கொண்டிருக்கிறார். வசனம் பாருங்களேங்க. தமது கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டு நித்திய ஜீவன் உண்டாகும் என்ற நம்பிக்கையின்படி சுதந்திரவாளியாகத்தக்க. அவர் கிருபையில தான் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். நித்திய ஜீவன் எப்படி கிடைக்கும்? அவர் கிருபையினால தான் கிடைக்கும். அதெல்லாம் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? நம்ம முழுமையாக பெற்றுக்கொள்ள எப்படி முடியும்னா, நான் தேவனுடைய சுதந்திரவாளி அந்த நிலையில நிலைத்து நிற்கும் பொழுது நித்திய ஜீவன் உண்டாகும் என்ற நம்பிக்கையின்படி சுதந்திரவாளியாகத்தக்க அவர் கிருபையெல்லாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். இந்த வசனத்தை லேசாக பிரித்து படித்தோம்னா என்ன அழகாக புரியுது பாருங்களீங்க. நித்திய ஜீவன் உண்டாகும் என்ற நம்பிக்கையின்படி சுதந்திரராகத்தக்க தமது கிருபையிலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். இதை கேட்டுக்கொண்ட தேவ பிள்ளைகளே, நாம் தேவனுடைய சுதந்திரவாளியாக இருப்பதற்காக கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். அவர் கிருபையின்படி நம்மளை அழைக்கிறார். அவர் கிருபையினாலே நம்மளை ஆக்கப்பட்டிருக்கிறோம். அந்த நிலையிலே நிலைத்து நிற்போம். ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கும் அன்பின் பரலோக பிதாவே,
உமது கிருபையினாலே நாங்கள் நீதிமான்களாக்கப்பட்டு நீர் எங்களுக்கு வைத்திருக்கும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக சுதந்திரராக இருக்கும்படியாக நீர் எங்களை அழைப்பதற்காக நன்றி ஆண்டவரே. உமது சுதந்திரத்தை நாங்கள் கைவிடாதபடி உமது கிருபையால் நீதிமான்களாக்கப்பட்டு இந்த சுதந்திரவாளி என்னும் அழைப்பிலே நிலைத்து நிற்க அழைப்பதற்காக நன்றி ஆண்டவரே. அதை பெற்றுக்கொள்ள நீர் எங்களை தகுதியாக்கியதற்காக நன்றி ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் தப்புனே உம்முடைய சுதந்திரவாளி என்பதை உணர்ந்து கொண்டு அந்த நிலையிலே நிலைத்து நிற்க உதவி செய்யும் ஆண்டவரே. நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டு நீதிமான்களாக்கப்பட்டு நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நீர் அவர்களை அழைப்பதற்காக நன்றி ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் மூலமாய் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.